ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கண்ண மூடி நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நெனச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ரிலேட்டடா இருக்க வீடியோஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன்லாம் போட்டுட்டே வந்தேன். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இது என்னோட சேனலோட 19த் வீடியோ. இது யூனிவர்சிட்டி எக்ஸர்சைஸ் இது எத்தனாவது வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது 8த் வீடியோ. என்னோட சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஏர் கேட் சொல்யூஷன். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஹரிஷ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் 2, 3 வீடியோஸ்லாம் என்ன போட்டிருக்கேன்னா இப்போ ஐசோமெட்ரிக் ரிலேட்டடா போட்டு நான் அதுக்கப்புறம் கிரியேஷன் ஆஃப் த ஃபிகர்ஸ் போட்டிருப்பேன். இப்போ இது போன வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தா போயிருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ நான் ரொம்ப ஷார்ட்டா போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டயகிராம் எது ரிலேட்டடா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் ரிலேட்டடா வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க கீழ வரைஞ்சிருக்க இது பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வரைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட். அந்த பிரமிடோட அதாவது இப்ப நான் மேல வரைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. கீழ வரைஞ்சிருக்கிறது என்னன்னா டாப் வியூ. இது நீங்க எந்த அளவுக்கு எப்படி ஈஸியா இத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்க கையில ஒரு பிரமிட் ஷேப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பிரமிடுக்கு மேல இருக்க அதாவது பிரமிடுக்கு மேல இல்ல அதுக்கு உள்ள இருக்கிற ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாரி இருக்கும். அந்த பிரமிட இப்ப நீங்க தரையில இப்படி நிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு கீழ இருக்கிற பார்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இல்லன்னா அந்த பிரமிடுக்கு மேல இந்த இந்த ஷேப். அது நீங்க எப்படி வேணா அஸ்யூம் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த பிரமிட இப்போ நம்ம நம்மளோட சாஃப்ட்வேர்ல அதாவது நம்மளோட AutoCAD சாஃப்ட்வேர் இப்போ இது என்னன்னா இட்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டட் இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் ரிலேட்டடான இது. ஸோ நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல. இப்போ இத நம்மளோட சாஃப்ட்வேர இத எப்படி நம்ம டிரா பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இது நான் இத பத்தி நான் இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணா இது இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் ரிலேட்டடா போயிரும். ஸோ நான் இப்ப இதோட நிறுத்திக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இத நம்ம எப்படி நம்மளோட இதுல வரையலாம்ன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு இப்ப இங்க நம்ம என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இருக்கு. அது நம்ம என்னன்னா எக்ஸ், ஒய் லைன்லன்னு சொல்றோம். எக்ஸ், ஒய் லைன்ல இப்ப நம்ம இத அப்படியே வொர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன்னா நான் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்றேன், ஒரு லைன ஸ்ட்ரெய்ட் லைன நான் என்ன பண்றேன், போட்டுக்கிறேன். அந்த லைன போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமிட் இருக்கு. ஸோ, இது என்னன்னா பாலிகன் ஆஃப் 5 சைடு. ஸோ, இதுக்கான சைட் லென்த் எட்ஜ் எவ்வளோ குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 65 குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ இத நான் ஃபர்ஸ்ட் வரையறேன். அதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா, POL என்டர் பாலிகன் என்டர் 5 சைடா, 6 சைடா கேக்குது. நான் என்ன பண்றேன், பாலிகனுக்கான சைட 5 சைடு என்டர் குடுத்துட்டு நான் கீழ என்ன பண்றேன், எட்ஜ் செலக்ட் பண்றேன். எட்ஜ். ஏன்னா அந்த ஒரு எட்ஜ்க்கான வேல்யூ எவ்வளோன்றத நான் குடுக்கணும்னால எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இங்க ஒரு பாயிண்ட்ட வச்சுட்டு, அந்த எட்ஜ்க்கான வேல்யூ 65 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். இங்க நான் மறுபடியும் என்டர் பண்றேன். PO POL என்டர் 5 அதுக்கப்புறம் இங்க எட்ஜ் குடுக்கணும். எட்ஜ் குடுத்ததுக்கப்புறம் இங்க பாருங்க. இது நம்ம இது பாருங்க. இது இர்ரெகுலரா இருக்கலாம் நான் என்ன பண்றேன்னா F8 கிளிக் பண்றேன். இப்ப F8 கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. எனக்கு இங்க இந்த டயகிராம்ல கீழ இருக்கிறதுனால இது இப்படி இருக்கு. ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன், எட்ஜ்க்கான வேல்யூ நான் என்ன பண்றேன், 65 குடுத்து நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு இப்படி வரும். ஸோ, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இத நீங்க ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணுங்க. இங்க இருந்து இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 65. அதே மாரி இங்க இருந்து இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னன்னா 65 தான். ஸோ, இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது என்னன்னா கரெக்ட். அதாவது குடுத்திருக்க டயகிராமுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்ப இத வரைஞ்சுட்டோம். இப்ப என்ன பண்ணுங்க இந்த லைன என்ன பண்ணுங்க, எரேஸ் பண்ணிட்டு, புதுசா ஒரு லைன் வித் ரெஸ்பெக்ட் டூ இப்படி இப்படி போட்டுக்கோங்க. இப்ப என்னன்னா இப்படி ஒரு லைன் போட்டாச்சு அவ்வளவுதான். இப்ப இதுல இருக்கிறதே என்னன்னா, இந்த இதுக்கான லென்த் அதாவது இதுக்கான எட்ஜ் 65. அதுக்கப்புறம் இங்க மேல வரைஞ்சிருக்க இந்த பிரமிடுக்கான லென்த் 150 அவ்வளவுதான் இருக்கு. சோ, இப்ப இதுக்கப்புறம் நம்ம டயகிராம ஃபர்தரா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இது எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா இப்ப இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா சென்டர் பாயிண்டோட கனெக்ட் பண்ற மாரி. அதாவது இந்த பிரமிடோட சென்டர் அதாவது இந்த பிரமிடோட சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்ற மாரி நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்றோம். அதுதான் இந்த லைன். இந்த லைன் டிரா பண்ணி இந்த சென்டர் லைன மொத்தம் நான் என்ன பண்றேன்னா நான் என்ன பண்றேன், என்னோட லைனோட ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சென்டர் லைன் தான் என்னன்னா, இட்ஸ் ரெஃபரன்ஸ் லைன்ன்றதுனால நான் என்ன பண்றேன், அத அத மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேஞ்ச் பண்ணி நான் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு வரைஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கான டயகிராம்ல எப்படி குடுப்பாங்கன்னா உங்களுக்கு டயகிராம் இப்படிதான் குடுப்பாங்க. ஒண்ணு டயகிராம் குடுப்பாங்க. இல்லன்னா உங்களயே வரைய சொல்லுவாங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த சென்டர் லைன இது மாரி டாட்டட் லைனா போடணும். நீங்க இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் வரையும்போது கூட இந்த மாரி தான் போடணும். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இங்கேயும் கேப் இருக்கு. டயகிராம்ல இங்கேயும் கேப் இருக்கு. சோ, அதுக்கப்புறம் இங்க ஒரு லைன் வரைஞ்சு இத அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோண வரைஞ்சிருக்காங்க. கோன் ஷேப் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்ப இத எப்படி வரையலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லைன் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க.
இங்க இருந்து இது வரைக்கும். இப்ப என்ன பண்ணுங்க, மறுபடியும் இந்த லைனோட இதுல போயிட்டு நீங்க நார்மல் லைன். அதாவது டாட்டட் இல்லாம நார்மல் ஸ்ட்ரெய்ட் லைன இதுக்கு மேல இப்போ வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, லைன் எடுத்து இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட்ட இங்க இருந்து இந்த லைன் வரைக்கும் கனெக்ட் பண்ணுங்க. அதே மாரி இந்த பாயிண்ட்ட இங்க இருந்து இந்த லைன். அதாவது என்னன்னா, இந்த பிரமிடோட எல்லா சைடுமே வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படின்றது அர்த்தம். இப்போ இதுவரைக்கும் வரைஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க இந்த லைன. இஎக்ஸ் என்டர். இந்த லைன இது வரைக்கும், இது, இது. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, மிச்சம் இருக்கிறத வந்து என்ன பண்ணிடுங்கன்னா வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. அதாவது இந்த லைனையும் வந்து என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து, அதாவது இது வந்து என்னன்னா ஃப்ரண்ட் வியூ, கீழ டாப் வியூ. இதுக்கான சைடு, அந்த எட்ஜ்ல இருந்து எல்லாமே ஈக்குவல்ன்னு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இப்படி வரைஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்ப இதுதான் வந்து என்னன்னா பேஸ் லைன். பேஸ் லைன் நான் எத சொல்றேன்னா வந்து இந்த லைன். இப்போ இந்த லைன ரெஃபரன்ஸா வச்சு மேல இதுக்கான டாப் எவ்வளோ ஹைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 150. ஸோ நான் என்ன பண்றேன், இதையும் நான் என்ன பண்றேன் வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், மறுபடியும் நான் என்னோட இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், லைனுக்கான இத மாத்திட்டு என்டர். இங்க இருந்து நான் என்ன பண்றேன், மேல 150க்கு நான் என்ன பண்றேன், ஒரு லைன போடுறேன். போட்டுட்டு எக்ஸிட் குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், மறுபடியும் நார்மல் ஷேப் மாத்திக்கிறேன். இப்ப என்ன பண்றேன்னா, இது வந்து என்னன்னா, இட்ஸ் a சென்டர் லைன். அதாவது நான் ஏன் சென்டரா வரையறேன்னா, இது சென்டரா இந்த லைன் பாஸ் ஆகுதுன்னா, இத இப்படி வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இது வரைக்கும் லைன். ஃபர்ஸ்ட் கோன் மாரி நான் என்ன பண்றேன், டிரா பண்றேன். ஏன்னா எது ரெஃபரன்ஸ்னா வந்து இந்த 2 எட்ஜையும் ரெஃபரன்ஸா வச்சு இத வரையறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இது உள்ள வர இத ரெஃபரன்ஸா வச்சு நான் என்ன பண்றேன், இந்த டயகிராம வந்து வரையறேன். அவ்வளோதான். இந்த டயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, இந்த லைன்ஸ்லாம் வந்து தேவையில்லன்றதால என்ன பண்ணுங்க, இத எரேஸ் பண்ணிடுங்க. சென்டர் லைன் மட்டும் இருக்கட்டும். ஏன்னா வந்து அது வந்து இமேஜினரின்ற லைன்ன்றனால என்ன பண்ணுங்க, சென்டர் லைன் மட்டும் வச்சுக்கோங்க. மிச்சத்த நீங்க எரேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரியேஷன் ஆஃப் த ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த டெக்ஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு மட்டும் எப்படி பண்ணலான்றது மட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் நான் தரேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸ், ஒய் லைனுங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வந்து அதாவது இப்போ நான் இந்த இதுல பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? எக்ஸ், ஒய், விபி, ஹெச்பி இப்ப இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட இதுல வந்து எம்டி அப்படின்னு அடிங்க. எம்டி அடிச்சுட்டு என்டர். சும்மா அதாவது நீங்க எங்க குடுக்க போறீங்களோ அதுக்கான இடத்த வந்து செலக்ட் பண்ணிட்டு, இங்க மேல போயிட்டு முதல்ல என்ன பண்ணுங்க, சைஸ வந்து மாத்திடுங்க. 10 அந்த மாரி வந்து குடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸ் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ன்றனால நான் என்ன பண்றேன், எக்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு ஒரு கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இத கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்க வேணுமோ அதுக்கு ரிலேட்டடா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, தள்ளி நீங்க இத வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எக்ஸ். மறுபடியும் எம்ப்டி என்டர்ன்னு கடைசியா யூஸ் பண்ண கமாண்ட் அதே கமாண்ட்னால நான் மறுபடியும் என்டர் மட்டும் தரேன். என்டர் குடுத்துட்டு எந்த பாயிண்ட் எனக்கு வந்து இங்க வந்து வரணுன்றனால இங்க செலக்ட் பண்ணிட்டு, சைஸ் மாத்துறது மாத்தாதது உங்க இஷ்டம் தான். ஸோ நான் என்ன பண்றேன், அகைன் 10ன்னு குடுத்து நான் என்ன பண்றேன், ஒய் அப்படின்னு குடுத்துட்டு இங்க ஒரு கிளிக் பண்றேன். ஸோ இது எக்ஸ், இது ஒய். ஸோ இந்த மாரி நீங்க இந்த டெக்ஸ்ட்ட யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து, உங்களுக்கான வேர்டிங்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஸோ அத நான் என்னோட வீடியோஸ்ல சொன்னேன்னா வந்து, என்னோட வீடியோக்கான லென்த் வந்து அதிகமாயிடும். ஸோ அதே மாரி நீங்க இது எங்க வேணா இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏ டேஷ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் என்டர் தரேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்க குடுத்துட்டு நான் என்னோட சைஸ் வந்து நான் என்ன பண்றேன், 10 குடுத்துட்டு நான் என்டர் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், ஏ டேஷ் அப்படின்றத போட்டுட்டு நான் வந்து கிளிக் பண்றேன். இப்ப எனக்கு இந்த ஏ டேஷ் இங்க தான் வரணும்ன்றனால நான் என்ன பண்றேன், இத கிளிக் பண்ணி இத நான் அப்படியே என்ன பண்றேன், இங்க எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இத கிளிக் பண்ணி, அதுக்கப்புறம் நான் இங்க எடுத்துட்டு வரேன். எனக்கு இதுதான் வந்து என்னன்னா, சூட்டபிள் பாயிண்ட்னால இங்க பாருங்க. இங்கேயும் ஏ டேஷ், இங்கேயும் ஏ டேஷ். ஸோ இந்த டெக்ஸ்ட்ட யூஸ் பண்ணி எப்படி பண்றோம்ன்றது நான் நம்மளோட வீடியோஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டோம் அவ்வளவுதான். ஸோ இந்த டயகிராம் வந்து அவ்வளவுதான். ஸோ இதே மாரி இன்னும் நெறைய வீடியோஸ் இருக்கு. என்னன்னா வந்து, இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாலிகன்ல 5 போட்டிருக்கோம். நம்ம பிரிசம், சிலிண்டர், கோன்லாம் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ.